இதோட மெனுவோட ரெசிபிலாம் சொல்கிறேன். தேங்காய் அரிசி பாயசத்துக்கு அரிசியை வந்து ஒரு பிடியை ஏலக்காவோட ஊற போட்டுட்டேன். அப்புறம் தேங்காயும் அரை முடி தேங்காய் சேர்த்து போட்டுட்டு அரைச்சி விட்டு அரிசியும் ஏலக்காய் அதெல்லாம் அரைச்சி விட்டு அப்புறம் பாகு வச்சு விட்டு ஒரு 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 7-8 இது வெல்லம் தூண்டை தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அரைச்சதை போட்டு கொட்டிட்டு முந்திரி திராட்சையை போட்டுவிட்டோம்னா ரெடி ஆகிடுது. ஆறினப்புறம் பால் விட்டேன். அதான் தேங்காய் அரிசி பாயசம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன். வேக வச்சதை அதை தோலை உரிச்சு விட்டு பேபி பொட்டேட்டோவும் ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு காரப்பொடி போட்டு வதக்கிட்டோம்னா தேவையான எண்ணெய் விட்டு வதக்கிட்டோம்னா ரெடி ஆகிடுது. மோர் குழம்புக்கு மெதுவடை பண்ணுறோம்ல அதை வந்து உருட்டி வச்சுன்ட்டேன். எண்ணெயில் போட்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறமா துவரம்பருப்பும் தனியாகவும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அதோட அரைச்சி வச்சுட்டு 2 காஞ்ச மிளகா ஜீரகம் போட்டு அரைச்சி விட்டு மோரில் அதை போட்டு கரைச்சி விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சதையும் போட்டு மோரில் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டு சேப்பங்கிழங்கையும் போட்டு அந்த குக்கரில் வேக வச்சதை ஒரு 7-8 சேப்பங்கிழங்கை போட்டுட்டு விட்டுட்டு அதையும் சேர்த்து போட்டுட்டு அப்புறம் வடையும் உருட்டி போட்டுட்டு வடை மாவில் உருட்டி போட்டுட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டினா ரெடி ஆகிடுது. தக்காளி ரசத்துக்கு 2 கரண்டி துவரம்பருப்பை வேக வச்சு வந்துட்டேன். ஒரு ஆம்பளை அளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி வந்துட்டு உப்பு ரசப்பொடி போட்டுவிட்டு கொதிக்க வச்சுட்டு வேக வச்ச துவரம்பருப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு கடுகு ஜீரகம் போட்டேன்னா தாளித்து கட்டுட்டேன்னா ரெடி ஆகிடுது. வடைக்கு வந்து ஒரு 4 பருப்பும் போட்டுவிட்டேன். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கரண்டினா அரை கரண்டி பாசிப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு. அப்புறம் கருவேப்பிலை பெருங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி விட்டு எண்ணெயில் போட்டு தட்டிட்டோம்னா ரெடி ஆகிடுது. உளுத்த வடைக்கும் இன்னும் கொஞ்சம் அதையும் ஊற போட்டேன். அரை மணி நேரம் ஊறினா போகிறோம். ஒரு அரை டம்ளர் தான் போட்டேன். ஊற போட்டுட்டு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு அதோட சேர்த்து போட்டு அரைச்சிட்டு தட்டிட்டோன்னா ரெடி ஆகிடுது வடை. சாதம் ஸ்பெஷல் எப்போ வைக்கிற மாதிரி வைக்கும். நெல்லிக்காய் சாதத்தோட வேக வச்சாச்சு. இதுதான் மெனு. ஹாப்பி ஆவணி வட்டம் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ரக்ஷாபந்தன் ஆல்சோ. ஓகே, பார்த்துட்டு இந்த எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.